ஸ்குவிட் கேம் சீசன் 3 அண்ட் இதுதான் ஃபைனல் சீசன் கூட. இது மொத்தமாக முடிச்ச விதம் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. இதில் எமோஷனல் ஏரியா கொஞ்சம் அதிகப்படியாகவே இருந்துச்சு. சீசன் 2லயாச்சும் ஒரு 2 எபிசோட சுற்றிட்டு 3ஆவதுல தான் கதைக்குள்ளே வருவாங்க. இதில் அப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்ததுமே விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் சீசன் 2ல விட்டு வச்ச கேள்விகளுக்குலாம் அதில் ஆன்சர் சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு எமோஷனல் எண்டிங்கும் கொடுத்தாகணும். அது இல்லாமல் கொடூரமான கேம் வேறு விளையாட வைக்கணும்னு பல விஷயங்கள் பண்ணதுனால டைம் போனதும் தெரியல. டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இவங்க கொடூரமான கேம்குள்ள டென்ஷனை பில் பண்ணுறதை விட எமோஷனலாக என்னடா முடிவெடுக்க போகிறாங்கிற அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே டீல் பண்ணாங்க. பிளேயர் 456 தாண்டி இன்னும் ஃப்ரண்ட்மேன் கேரக்டரையும் அதில் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் சில கேரக்டர்ஸ் மேலேயும் ஃபீல் பண்ணுற மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இந்த சீசனில் தான் ஏகப்பட்ட இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் இருந்தாங்க. ஒரு கேரக்டரை பார்த்து டே ஒன்னா நம்பர் மொளமாரிடானிங்கன்னு தோணும். அடுத்த எபிசோடில் டே அவனே பரவாயில்லடா நீ இன்னும் முடிச்ச வைக்கா இருக்கடா. அதுலேயும் கடைசி எபிசோடில் வர ஒரு கேரக்டர் எப்போ இவெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி அந்த கேரக்டரை பார்த்தாலே எரிச்சல் வரும். இந்த சீசனில் மட்டும் இல்லை, எந்த சீசன்லையும் செட் ஆகாதவர் நம்ம டெரெக்டிவ் கேரக்டர் தான். அவர் சுற்றி வந்தீங்கன்னு ஒரு தீவா சுற்றிட்டு இருப்பாரே தவிர கடைசி வரைக்கும் வந்து சேர மாட்டார். 5 ஸ்டார் ஆடு மாதிரி தான். நல்ல வேலைப்பா நீ எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் இந்த சீசன்லையும் இருந்தார். ஓவரால் எமோஷனல் மூமெண்ட்ஸை கொஞ்சம் அதிகப்படியாக போட்டு கொடூரமான விஷயங்களையும் லைட்டாக தூவி விட்டு நல்லபடியாக இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீசன் எப்படி இருந்துச்சு? இந்த சீசனில் எனக்கு இந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சதுன்னு அவங்க யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.